ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்டில என்னோட ப்ரெக்னன்சி அண்ட் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2020ல வந்து ப்ரெக்னென்ட் ஆனேன். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்டில் வந்து பார்டர்ஸ்லாம் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ விசிட்டர் வீசா அதெல்லாம் வந்து அப்போ அலோவ் பண்ணல. கோவிட்னால எங்கள் சைடு அப்பா அம்மாவோ இல்லை என் ஹஸ்பண்ட் சைடு அப்பா அம்மாவோ இங்கே வர முடியல. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம், அட்லீஸ்ட் குழந்தை பிறக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 1 மந்த் முன்னாடி வந்தால் கூட ஓகே தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். ஸோ இங்கே வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வீட்லேயே டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஃபேமிலி டாக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஜிபின்னு சொல்லிட்டு. அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு ஒரு விசிட் பண்ணணும். அவங்க பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட்வைஃபை புக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ மிட்வைஃப்ன்றவங்க யாருன்னா, ஸோ இந்த பர்சன் தான் வந்து உங்கள் டெலிவரி பார்ப்பாங்க. இவங்க தான் உங்கள் ப்ரெக்னன்சி ஜேர்னி ஃபுல்லாகவே உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே அவங்க தான் பார்ப்பாங்க. அண்ட் குழந்தை பிறந்து 6 வாரமுமே வந்து ரெகுலர் செக்கப்ஸ் அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மிட்வைஃப் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் வந்து நியூசிலாண்டில் வந்து ரெஜிஸ்டர்டான மிட்வைஃப் எல்லாரோட டீட்டெயில்ஸும் இருக்கும் அதில். அவங்க நேம், கான்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ், அப்புறம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க ரேட்டிங்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு யார் வேணுமோ அப்படின்ட்டு. நானுமே அந்த சைட் மூலியமாக தான் புக் பண்ணேன். ஸோ என் மிட்வைஃப் பேர் வந்து ஆனி. ஸோ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டானவங்க. ரொம்ப வந்து கேரிங்காக, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு வந்து அம்மா இல்லாத குறைய வந்து அவங்க வந்து நல்லாவே ஃபில்ஃபில் பண்ணாங்க. அண்ட் டெலிவரியும் ரொம்ப நல்லா பார்த்தாங்க. டெலிவரி முடிஞ்ச அந்த 6 வீக் டைமும் வந்து அப்பப்போ செக்கப் வரும்போதும் எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தான் சொல்வேன். அந்த மாதிரி ஒரு நல்ல மிட்வைஃப் எனக்கு கிடச்சிது. மிட் ஆஃப் த ப்ரெக்னன்சியில் உங்களுக்கு அந்த மிட்வைஃப் பிடிக்கலனா கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ வேறு யாராச்சும் ஒருத்தவங்க அந்த டைம் உங்கள் டியூ டேட் டைமில் அவைலபிளாக இருந்தாங்கன்னா கூட நீங்கள் மாற்றிக்கலாம் தாராளமாக. மிட்வைஃப் வேணான்றவங்க சில பேர் ப்ரைவேட்டான டாக்டர்ஸ் மூலியமாகவும் போவாங்க. சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கவங்க, சம்டைம்ஸ் நான் வந்து காசு போனாலும் பரவாயில்ல, நான் வந்து தனியாக ப்ரைவேட்டாக ஒரு டாக்டர் வச்சுக்கிறோன்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ப்ரைவேட்டாக அவங்க வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து புக் பண்ணிப்பாங்க. பட் மிட்வைஃப்ன்றவங்க வந்து கம்ப்ளீட்லி கவர்மெண்ட் ஃபண்டட் தான். ஸோ நீங்கள் எதுவுமே அவங்களுக்கு பே பண்ண தேவையில்ல, கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 2 வீக்ஸ் நல்லா தாங்க இருந்தேன். நான் அப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிகிட்டு இருந்தேன், எனக்கு வாந்தி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அட்லீஸ்ட் நான் கொஞ்சம் வெயிட் குறைவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது நான் சொல்லி வாய் மூடல, எனக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து பயங்கரமாக வாமிட்டிங். எனக்கு சுத்தமாக என்னால் முடியல. என்னால் தண்ணி கூட ரிட்டைன் பண்ண முடியல. என்ன சாப்பிட்டாலும் எனக்கு வந்து வாமிட் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. என்னால் கோப்பப்பே பண்ண முடியல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நான் டோட்டலாக வந்து இன்விசிபிளாக ஆகிட்டேன். சோஷியல் மீடியாவில் நான் ஆக்டிவாக இல்லை, யார்கிட்டையும் பேசலை, ஒரே வீட்டில் இருந்துட்டு என் ஹஸ்பண்ட்கிட்டயே நான் பேச மாட்டேன். எனக்கு அந்த மாதிரி வந்து அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த டைம் ஃபுல் டைமும் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். அண்ட் எனக்கு வந்து பசிக்குது, ஆனால் சாப்பிட முடியலை. என்ன சாப்பிட்டாலும் வந்து வாந்தி. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற போது அவங்க சில டேப்லெட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டேப்லெட்ஸ்லாமுமே எனக்கு ஒர்க் ஆகலை. கடைசியாக ஒரு டேப்லெட் அது மட்டும் தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. அண்ட் 2 வாட்டி நானும் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி எனக்கு கொஞ்சம் அது மூலியமாக எனக்கு கொஞ்சம் ஏதாச்சும் சத்து உடம்புல போகணுன்னு வந்து அது பண்ணாங்க. ஏன்னா என் பாடி வந்து அவ்வளோ டீஹைட்ரேட் ஆகிருந்துச்சு. என்னால் தண்ணியும் ரீட்டைன் பண்ண முடியல, சாப்பிடவும் முடியல. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃபஸ்ட்டு 3-4 மந்த்ஸில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 kgs அப்படியே டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சு எனக்கு. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அனாட்டமி ஸ்கேனுன்றது வந்து 20 வீக்ஸ் இருக்கும் போது எடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு ரஃப்லி அரௌண்ட் 5 மாதம் இருக்கும் போது எடுப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து ஸ்கேன் அப்போ ஜெண்டர் தெரிஞ்சுக்க வேணாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு ஜெண்டர் ரிவீல் மாதிரி பண்ணி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு என்வலப்பில் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸு, அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கக்கிட்ட தான் வந்து நாங்கள் என்வலப் கொடுத்துட்டோம். நீங்கள் இந்த மாதிரி பலூனில் வந்து கலர் பேப்பர் ஃபில் பண்ணிடுங்க, பையனா ப்ளூ, பொண்ணுன்னா பிங்க்குன்னு சொல்லி ஃபில் பண்ணிடுங்க, நம்ம ஜெண்டர் ரிவீல் பண்ணலான்னு சொன்னோம். ஸோ அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாமே சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஈவெண்ட் அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுமே வந்து எனக்கு முன்னாடி ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி தான் அவங்களுக்குமே வந்து டெலிவரி ஆச்சு. ஸோ கை குழந்தை வச்சுட்டு அவங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதர் ஆகி ஜெண்டர் ரிவீல் அப்போ கவுண்ட் டவுன்லாம் வச்சு நாங்கள் ரிவீல் பண்ணோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பொண்ணாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு ட்ரெஸ்அப் பண்ணிக்க, மேக்கப் போட அதெல்லாம் பிடிக்கும். பொண்ணுன்னா நம்ம அது மாதிரிலாம் பண்ணி ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு ஆசை. ஸோ இங்கே என் ஹஸ்பண்டுக்குமே பொண்ணு பாப்பானா ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் 2 பேருக்குமே வந்து அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
5th மந்த்தில் பார்த்தீங்கன்னா, இந்த நலங்கு வைப்பாங்கள்ல, ஸோ அது எல்லாமுமே எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு ஒரு விதமான சாதம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்குமே பாருங்கள் எவ்வளோ சின்ன குழந்தைங்க அந்த டைம். ஆனால் அப்போது வந்து எனக்காகன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஊர்லேருந்து நம்ம இவ்வளோ தூரம் கடல் தாண்டி இருந்தாலுமே வந்து இங்கே இருக்கிற அந்த ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னால தான் வந்து இந்த ஹோல் ப்ரெக்னென்சியுமே வந்து ஹாப்பியாக ஸ்மூத்தாக போச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல் ஃபார் தேட். பாப்பாவோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்டோட பர்த்டே அன்றைக்கி தான் பார்த்தோம். ரொம்ப க்யூட்டாக இருந்தா, பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் எதிரே பார்க்கல. அந்த டைம் தூங்கிட்டு இருந்தா ஸ்கேன் டைம் அப்போது கரெக்டாக அவங்க அந்த மிஷின் கொண்டு போகும்போது அவளோட முகம் அப்படியே திரும்பினா. ஸோ கரெக்டாக அந்த ஃபேஸ் எங்களால் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து என் டியூ டேட்டுக்கு ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் நான் வேலை செஞ்சேன். ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டுருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என் மெட்டர்னிட்டி லீவ் நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, குழந்தை வந்து பிறக்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். எந்த வேலையும் வந்து நம்ம பார்க்காம கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு தான் எனக்குன்னு அந்த ஒரு டைம் நான் எடுத்துக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா தூங்கினேன், நல்லா சாப்பிட்டேன், ஷாப்பிங் பண்ணேன். பாப்பா வரதுக்கு முன்னாடி அவளோட இந்த க்ளோத்ஸ் எல்லாம் வாங்கி அது எல்லாமே வந்து துவைச்சி ஆர்கனைஸ் பண்ணி அந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் வீட்டுக்குள்ளேயே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மீ டைம் எனக்கு வந்து அப்போ நல்லாவே தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் குழந்தை வந்ததுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் வந்து யாரும் இல்லை. ஸோ நைட்டு நம்ம தான் ஃபுல்லாக கண் முழிக்கணும், நம்ம தான் சமைக்கணும், எல்லாமே நம்ம தான் பண்ணணும். ஸோ அதனால் எனக்குன்னு அந்த டைம் நான் எடுத்துக்கிட்டேன். 9th மந்தில் பார்த்தீங்கன்னா வளகாப்பு ஃபங்க்ஷன் எனக்கு நடந்துச்சு. இங்கே சின்னதாக ஒரு கம்யூனிட்டி ஹால் எடுத்து அங்கே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க மட்டும் கூப்பிட்டு பண்ணோம். சாப்பாடு வெளியில் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். இந்த ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் எங்களால் பண்ணியிருக்கவே முடியாது. எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு சாரீ கட்ட ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து டெக்கரேஷன், அங்கே வந்தவங்கள கவனிக்கிறது, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் இங்கே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவங்களாம் தான் எனக்கு அன்றைக்கி வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நடத்தி கொடுத்தது. ஸோ நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சின்னு சொல்லிட்டு நான் வந்து எந்த காசுமே செலவு பண்ணலை. எனக்கு ஸ்கேன்லேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸு எல்லாமே வந்து எனக்கு இங்கே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ நான் ரூபா கூட நான் எனக்குன்னு வந்து நான் ப்ரெக்னென்சிக்குன்னு நான் வந்து செலவு பண்ணலை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டேக்ஸ் கட்டுறது தான் திருப்பி நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இங்கே செய்யுது. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒர்க் வீசாவில் இருக்கவங்களுக்கு கூட இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க் வீசா நீங்கள் டிபெண்ட்டாக வந்திருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து கவர்டு அண்ட் டெலிவரியும் கவர்ட் தான். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி அப்ராடில் இருக்கீங்க, இல்லை வேறு ஊரில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து உங்கள் அம்மாவோ இல்லை ஃபேமிலியில் யாரும் வந்து உங்களை பார்த்துக்க முடியலை, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க ஃபஸ்ட்டு நீங்கள். ஸோ கண்டிப்பாக அது உங்களால் ஓவர் கம் பண்ணி வர முடியும், நம்மளால் மேனேஜும் பண்ண முடியும். ஸோ ஊரில் வந்து எல்லாரும் அப்படியே பயமுத்துறா மாதிரி கிடையாது. ப்ரெக்னென்சி வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். லிசன் டு யுவர் பாடி, உங்கள் பாடியை நீங்கள் நம்புங்க. அண்ட் எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது, பேபி மூமெண்ட்ஸ் எனக்கு ஃபீல் ஆகலை, எனக்கு உடம்பு ஒரு மாதிரி பண்ணுதுன்னா இம்மீடியட்டாக நீங்கள் போய் டாக்டரை பாருங்கள். வீட்லேயே உட்காந்துட்டு கூகுளை நம்பாமல் இல்லை ஏதோ ஒரு நாட்டு வைத்தியம்லாம் பார்க்காம நீங்கள் போய் கண்டிப்பாக டாக்டரை பாருங்கள். அதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு வே. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து ஒரு தைரியம் கொடுத்துருக்கலாம், ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கலாம். ஸோ நான் என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டெலிவரி அண்ட் போஸ்ட் டெலிவரி பற்றியும் உங்ககிட்டலாம் நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.